32 ஆண்டு கால மறுமலர்ச்சி திராவிட பயணம் என்பது எந்த சமூகம் ஆதிக்க வர்க்கத்திற்கு கட்டுப்படாமல் ஏறக்குறைய 13% குறைவாக அபீன் போர் என்று சொல்லப்படுகின்றது. இந்தியா வளர்ந்த நாடு அல்ல. தப்பான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்துவிட்டு மாக்கியவெள்ளி அரசியலை தான். சார் வணக்கங்க. வணக்கம். என்னுடைய பொது வாழ்க்கை என்பது 1993 துவங்கியது. இது ஏறக்குறைய 32 ஆண்டுகள் முடிந்து 33ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற வேளையில் அங்குசம் ஊடகத்திற்கு இந்த செவ்வியை வழங்குவது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுடைய 30 ஆண்டு கால இந்த அரசியல் அனுபவத்துல இப்ப நீங்க ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. இந்த திமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மீண்டும் வரணும்னு நீங்க பிரச்சாரத்துல நீங்க இறங்கி இருக்கிறீங்க. திமுக ஆட்சி ஏன் தொடரணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு திராவிட மண் என்கின்ற காரணத்தினால் சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார், அயோத்திதாசர் பண்டிதர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இவர்கள் பண்படுத்தி இந்த மண் என்பது ஜனநாயகத்தின் விழுமியங்களை காக்கின்ற களமாக இருந்திருக்கிறது. அந்த ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த மண்ணில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சாதிகளற்ற சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அந்த முதுபெரும் தலைவர்கள் கண்ட கனவுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகன் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று திராவிட வெற்றி கழகம் ஒருமனதாக என்னுடைய பிப்ரவரி 28 பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி இன்றைக்கு ஊர் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வருகின்றோம். பொதுவா எதிர்கட்சிகள் வழக்கமா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது பொதுவானது. ஆனா இப்ப இந்த திமுக அரசு மேல மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளா சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒன்று, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, அதை விட கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இந்த 3 குற்றச்சாட்டுகள் குறித்து நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? ஒரு நிர்வாகத்தின் மீதும் ஆட்சியினுடைய சாதனைகள் மீதும் அளப்பரிய சிகரத்தை தொட்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் எந்த குறையும் காண முடியாதவர்கள் இப்பொழுது இது போன்று போதை கலாச்சாரமும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையும் நடந்து கொண்டிருப்பதாக புலம்பிக் கொண்டிருப்பது தோல்வியின் அடையாளமாகத்தான் திராவிட வெற்றி கழகம் பார்க்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தவறுகள் நடக்கின்ற போது அதை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு வீதிக்கு வருவதை ஏற்க முடியாது. கடந்த அதிமுக ஆட்சியில்தான் 2 நாட்களுக்கு முன்பாக லாக்கப்பில் சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமான தாக்குதல் ஆளாக்கப்பட்டு இறந்து போன பெனிக்ஸ் ஜெயராஜுடைய அந்த வழக்கு முடிவிட்டு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே இரட்டை தூக்கு என்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை எவரும் மறுக்க முடியாது. இப்படி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை அந்த ஆட்சியும் செய்திருக்கிறார்கள் என்பதை புறந்தள்ள முடியாது. இதுல ஒரு உளவியலான ஒரு செய்தியை, அந்த மௌனத்தை யாரும் உடைப்பதில்லை. அதுல என்னன்னா, இந்த கஞ்சாக்கெல்லாம் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தா விமான நிலையத்துல உயர்தர கஞ்சாக்கள் விமானத்தில் வந்தது பிடிப்பட்டது, கப்பலில் வந்தது பிடிப்பட்டது, ரயிலில் வந்தது பிடிப்பட்டது என்று இந்த செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த கஞ்சாவை அனுப்புபவர்கள் யார்? தொடர்வண்டியில் வருகின்ற இந்த கஞ்சாவை இறக்குவர்கள் யார்? கப்பலில் வருகின்ற இந்த உயர்தரமான இந்த போதைப் பொருட்களை அனுப்புவது யார் என்று பார்க்கின்ற போதுதான் இந்த உளவியலுக்கான புள்ளிவிவரம் பின்னே இருக்கிறது. வழக்கமாக எந்த மக்கள், எந்த இனம், எந்த சமூகம் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்றதோ, எந்த சமூகம் ஆதிக்க வர்க்கத்திற்கு கட்டுப்படாமல் இயங்குகிறதோ அவர்களுக்கு அந்த உளவியல் ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மறைமுக யுத்தத்தை எப்பொழுதுமே அதிகார வர்க்கம் தொடுக்கும். அந்த யுத்தம் தான் அபீன் போர் என்று சொல்லப்படுகின்ற சீனாவில் நடைபெற்றது. அந்த யுத்தம் தான் எகிப்தில் நடைபெற்ற ஜாஸ்மின் புரட்சி என்று சொல்லப்படுகின்ற இது போன்ற புரட்சிகள் இந்தியாவிலும் இது போன்று சில இடங்களில் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. எனவே ஆதிக்க வர்க்கத்திற்கு அல்லது அரசின் பயங்கரவாதற்கு, அடக்குமுறைக்கு எந்த அரசுகள், எந்த மக்கள், எந்த இனம் கட்டுப்படாமல் இருக்கிறதோ இந்த இனத்தின் மீதான ஒரு உளவியல் படைதான், உளவியல் போர்தான் இது போன்ற போதை வழக்கங்களை அறிமுகப்படுத்துவது, அதை திருட்டுத்தனமாக அல்லது இல்லீகலாக கொண்டு வந்து விற்பது என்ற சூழல். இதற்கு பின்னால் அக்கறை உள்ள பெரிய சக்திகள் பின்னால் இருப்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த யுத்தம் என்பது எல்லா காலகட்டத்திலும் உலகளாவிய யுத்தங்களில் இது போன்ற சூழலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இனத்தை கட்டுப்படுத்துவதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு இது போன்ற போதைகளை, பொருட்களை
பெரிய அமைப்புகள் இதை இறக்குமதி செய்து இளைஞர்களை மடைமாற்றம் செய்வார்கள் என்பது ஆண்டாண்டு காலமாக வந்திருக்கின்ற செய்தி என்பதை நான் அடக்கத்தோடு அங்குசத்திற்கு சொல்லிக் கொள்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். குறிப்பா இப்ப கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில தான் தமிழகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்குது, போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பின் புள்ளி விவரத்தின் பிரகாரம் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு சதவீதம் இது போன்று போதையால் தவறுகள் நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற போது கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுகின்ற போது ஏறக்குறைய 13% குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர் தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார் என்ற நிலையை கடந்து இது போன்ற புள்ளி விவரங்களை அல்லது தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருப்பது வேடிக்கையாகவும் வினோதமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணராமல் இல்லை. எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தை விட ஒப்பிடும் பொழுது குறைவா இருக்குன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அப்படியா? பொதுவா திமுகவினுடைய அந்த வளர்ச்சி திட்டங்களை இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க, சோம்பேறி ஆக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த அதே கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல இலவச அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்தியா என்பது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதுதான் ஐநா மன்றம் குறித்திருக்கிறது. வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொன்னால் மக்கள் நல திட்டங்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட வேண்டும். அந்த மக்கள் நல திட்டங்களை தான் இந்திய அரசாங்கம் கூட இப்பொழுது இலவசங்களை விவசாயிகளுக்கு என்று பல்வேறு தரப்பில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இந்தியா வளர்ந்த நாடு அல்ல, வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. 3ஆம் உலகத்திலிருந்து இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆக இந்த சமூக நல திட்டங்கள் தான் விளிம்பு நிலை மக்களுக்கான முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கும். இலவசங்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்ப மீண்டும் இலவசத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 பவுன் நகை போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது எப்படி சாத்தியப்படும் என்பதை நான் அன்பு கூர்ந்து வாக்காளரிடம் கேட்க விரும்புகிறேன். காரணம், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 25 குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் 25 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம். நான் சொல்றது ஏதாவது அந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி இல்லாமல் நீங்கள் வாங்குவதா கூட 25 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்யணும். மாதத்துக்கு எவ்வளவு செய்யணும்னு நீங்க முடிவெடுத்துங்க, ஆண்டுக்கு எவ்வளவு செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொடுங்க. ஆக நடக்க முடியாதெல்லாம் செய்ய முடியாதெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி தப்பான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்துவிட்டு அது அந்த காலத்திற்கு பொருத்தமான இருந்தது, அது தவறல்ல, இப்பொழுது என்னால் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லுகின்ற மாக்கியவல்லி அரசியலை தான் இன்றைக்கு நடிகர் விஜய் கையில் எடுத்திருக்கிறார். அது முடியாது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அவர்கள் அது அறிவித்திருக்கிறார். ஆனால் திமுக இந்த திட்டத்தை அறிவித்த போது அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொண்டு நான் 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னது எந்த விதத்தில் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். எனவே 1,31,00,000 பேருக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற முதலமைச்சர் அடுத்து ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டமைப்பில் எந்த பிழையும் நேராமல் அடுத்த மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணி முடிந்தவுடன் மே மாதம் இறுதியிலேயே ஒவ்வொரு வங்கிக்கும் 2000 ரூபாய் ஒவ்வொரு பயனாளிகளுக்கு போய் சேரும் என்ற நிலைமை உருவாகிவிடும். ஒருவேளை மாற்று வாய்ப்பில்லை. இந்த சக்கரம், இந்த மிஷினரி என்று சொல்லப்படுகின்ற அரசு நிர்வாகத்தில் எந்த தடையிலும் வராமல் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த மக்கள் நல திட்டங்கள் மக்களை போய் சேருகின்ற விதத்தில் தான் நாட்டு மக்கள் சிந்தித்து வாக்களித்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் அன்போடு வைக்கின்றேன். காரணம், இன்றைக்கு ஒரு சிலருடைய அந்த பொய்யான வாக்குறுதியில் நம்பி உங்களுடைய வாக்குகளை மடைமாற்றம் செய்து விடாதீர்கள். அது உங்களை ஏமாற்றுவதற்காக செய்ய முடியாத ஒன்றை நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று சொல்லுகின்ற விதத்தில் அது அமைந்திருக்கிறது. எனவே நாட்டு மக்கள் இதை புரிந்து கொண்டு நல்லாட்சி தந்திருக்கின்ற திமுகவுக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்திருங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம். மதிமுக அப்படிங்கிற ஒரு பேரியக்கத்திலிருந்து 30 ஆண்டுகால அனுபவத்தோட தான் நீங்க திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு தனி கட்சி கண்டீங்க. ஆனா இப்ப தற்சமயம் அதே மதிமுகவோடு நீங்களும் இணைந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது. இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? 32 ஆண்டு கால மறுமலர்ச்சி திராவிட பயணம் என்பது அது 28 ஆண்டு காலம் ஒரு நிறைவான பயணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராகவே தலைவர் வைகோ அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் எடுத்த சில முடிவுகள் பிழையாக போய் வெற்றி பெற முடியாத ஒரு தோல்வியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்லப்படும் முடிவுகளை எட்டியது. 4 ஆண்டுகளில் அவருடைய மகன் அரசியல் வந்ததற்கு பின்னால் இவ்வளவு துயரங்கள் அந்த இயக்கத்திற்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. திராவிட இயக்கத்துடைய திரிபுவாத இயக்கமாக மதிமுக
சேர்ந்து விட்டது என்பது கவலைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தீர்வுவாதம் என்று சொல்வதற்கான காரணம், உயர்ந்த லட்சியங்களை இதயத்தில் வருத்தி அந்த கொள்கைகளாக வார்ப்பிக்கப்பட்டு அந்த கொள்கை வழி அரசியலை முன்னெடுத்து செல்கின்றவர்கள் அந்த கொள்கையிலிருந்து வழுவி அந்த கொள்கையிலிருந்து திசை மாறி வேறு கொள்கைகளை பேசுவது அல்லது கொள்கைக்கு மாறாக நடப்பது என்பதை தீர்வுவாதம் என்று சொல்வார். ஆக அந்த விதத்தில் மறுமலர்ச்சி திமுக மகன் திமுகவாக தீர்வுவாத இயக்கமாக மாறிவிட்டது என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வருகின்றோம். அண்ணன் தளபதி அவர்களுடைய முழக்கங்களில் ஒன்று, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. வெல்வோம் ஒன்றாக என்று சொன்னால் அனைவரும் இணைந்து அந்த வெற்றியை ஈட்டி தர வேண்டும். இவர் வந்தால் நான் வரமாட்டேன், அவர் வந்தால் நான் வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற இந்த அரசியலுக்கு இப்பொழுது இடமில்லை. வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதில் திராவிட வெற்றி கழகம் கருத்தியல் ரீதியாக நான் ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவார்த்த அடிப்படையில் எங்களுடைய ஆதரவை, நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய சொந்த கை காசை செலவு செய்து நாங்களே அவர்களுக்கு துண்டறிக்கை அடித்து நாங்களே போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களிடம் சுயநலம் இல்லை, பொதுநலத்தோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். திராவிட இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உரிமையோடு தான் எங்களுடைய 32 ஆண்டு கால இந்த அரசியல் அனுபவத்தை திமுகவின் வெற்றிக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி, நன்றிங்க சார். மிக்க நன்றி. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.